ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் விஜய் பிரைம் டைமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், பெரிய ட்ரூத் ரிவீலுமே கூட எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஸ்டோரியில் இப்போதைக்கு இந்த ஒரு ட்ராக் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டத்தில் இருக்காங்க போல. எஸ், நீ நான் காதல் சீரியல் கரெக்டாக 10 o'clock போயிட்டு இருக்காங்க. இதில் நம்முடைய அந்த முரளி கேரக்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றின மொத்த ட்ரூத் ரிவீலுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், அபி போயிட்டு ராகவ் கிட்ட இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க, அதில் இவர் தான் வந்துட்டு மாப்பிள்ளையா வந்திருந்தாரு. ஸோ எங்கள் எல்லாருமே ஏமாற்றி கல்யாணமே இல்லை, அதாவது எனக்கு நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முயற்சிச்சாரு. ஸோ அந்த கல்யாணத்தில் கூட அவர் வந்து ஓடி போயிட்டாரு, அதனால தான் அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு ராகவ் கிட்ட வந்து அபி சொல்றாங்க. ஸோ ராகவ் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனை சுட்டு கொண்டாதான் என்னுடைய மனசே ஆர்வம் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் சீரியல் இருக்கு. ஸோ ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுறது இப்போதைக்கு காலகட்டத்தில் இந்த சீரியல். ஸோ ஏன்னா இப்போ தான் மெயில் லீட்ஸ்க்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களுடைய லவ் ட்ராக் மாதிரி குட்டி குட்டியாக அந்த க்யூட்டாக பேசிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி சீன்ஸ் ஒரு பக்கம் மூவ் ஆகுது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஸ்டோரியுமே மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீ நான் காதல் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க, ரேட்டிங் சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சீரியல் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் அதாவது தெலுங்குல வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவருடைய கேரக்டரே வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவாக மாறும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல லவ் ட்ராக்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன பண்ண போறாரு ராகவ் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ அபி என்ன பண்ண போறாங்க, இந்த விஷயம் அபி தான் சொன்னாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து முரளியோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனிவே சீரியல் சுவாரஸ்யமாக போது, ரேட்டிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறதா. ஸோ இவங்க பேரை இம்ப்ரூவ் பண்ணாலே இன்னும் நல்லா ரேட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ பேர், அதுவும் இல்லாமல் இந்த பேர் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடி கேட்டால் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, விஜயன் காவேரி பேசுகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜயோடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் ராகவுக்கு கொடுக்குறாங்க, அதே போல் நம்மளுடைய காவேரியுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அபி கொடுக்குறாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் ஏதாச்சும் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே விஜயன் காவேரி பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சீரியலுக்கு இன்னுமே ஒரு ஆட் ஆன், ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்படி பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.